ஓகே, குட் மார்னிங். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபர் ஆர் வியூவரோட ஒரு கமெண்ட்டுக்கான ரிப்ளை தான். என்ன அப்படின்னா, இங்கிலீஷில் உங்கள் ஸ்ட்ராட்டஜி அண்ட் அப்ரோச் பற்றி டீட்டெயில்டு வீடியோ போடுங்க அண்டு ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ், எரர் ரூல்ஸ் அண்டு ஒகேப்ஸுக்கு கிவ் மீ சஜஷன் அண்ணா. யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா நித்யா ஆர். ஓகே, ஸோ இங்கிலீஷை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது எல்லாருக்கும் தெரிஞ்சதான், ஸ்கோரிங் பார்ட் தான். ஓகே, ஸோ இது வந்து ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது வந்து பொதுவாக வந்து இது ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லிட முடியாது. இங்கிலீஷுக்கு மட்டும் இல்லை, எல்லா செக்ஷனுக்கும். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் வந்து இங்கிலீஷில் ரொம்பவே வீக். ஓகேங்களா? எப்போன்னா ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேனே, 2021 இல்லை 2022 நினைக்கிறேன். ஓகே, ஐபிபிஎஸ் பிஓவில் வந்து ப்ரிலிம்ஸ் எனக்கு கிளியர் ஆகலை. ஏன்னு பார்த்தா இங்கிலீஷ் கட் ஆஃப் வந்து கிளியர் ஆகலை. ஓகே, கரெக்டாக ஞாபகம் இல்லை, ஒரு 0.25 மார்க் என்னவோ வந்து கட் ஆஃப் வந்து கிளியர் ஆகலை. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் வந்து அதுக்கு பெருசாக ஒர்க் பண்ணலை. ஸோ நம்ம வந்து குவான்ஸில் இல்லைன்னா ரீசனிங்கில் வந்து மார்க் ஸ்கோர் பண்ணி போயிடலாம். மெயின்ஸ்லேயும் அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம படிக்கணும்ல, அதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு என்ன சொல்கிறது, இந்த முதல்ல மிஸ்டேக்ஸ் தெரிஞ்சும் அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து தயாராகவே இல்லை. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்து தான் என்னை போட்டு திட்டுன்னு திட்டி கேட்காத குறையாக கேட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ரியலைஸ் பண்ணி அக்செப்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவன் கைட் பண்ணதுனால தான் நான் வந்து ஓரளவுக்கு மார்க் வாங்கியிருக்கேன். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு அவன் எப்படி அப்படின்னா, என் ஃப்ரெண்டு வேற ஒரு எக்ஸாம் படிச்சுக்கிட்டு இருந்தான். ஸோ சடனாக வந்து இதில் எழுதி இப்போ பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். ஓகேங்களா? ஸோ அவன் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா மெயின்ஸில் வந்து ஒரு எப்படியா இருந்தாலும் 35+ எடுத்துருவான், 37, 38. ஸோ அந்த மாதிரி எடுக்கிற ஒரு கேட்டகரி. ஸோ அவன் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அவன் பக்கத்தில் உட்கார வச்சு என்னை ஒரு மார்க் டெஸ்ட்டை போட வச்சான். ஓகேங்களா? இங்கிலீஷில் செக்ஷனல் மார்க் டெஸ்ட்டு. அப்போ வந்து நான் மாட்டிக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் அவன் வந்து சொன்னதுக்கப்புறம் நான் ரியலைஸ் பண்ணி ஸோ இங்கிலீஷில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். என்ன வீக்னஸ் அப்படிங்கிறத வந்து நான் ஐடென்டிஃபை பண்ணேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அவன் வந்து கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவன் சொன்னது வந்து ஒரு 2 ஒகேபுலரி வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற வேர்டு வந்து எனக்கு கேட்டான். ஸோ இதுக்கு மீனிங் மட்டும் சொல்லு அப்படின்னு. ஸோ எனக்கு வந்து அது ஆக்சுவலாக ரெகுலராக யூஸ் பண்ணுற வேர்டு தான். அதுக்கு வந்து மீனிங் வந்து எனக்கு சொல்லவே தெரியல. ஆனால் ரெகுலராக நான் நியூஸ் படிக்கிறதுலேருந்து ஏதாவது இங்கிலீஷ் கிளாஸில் வந்து நிறையா வேர்ட்ஸ் வந்து நிறையா கிளாஸில் வந்து அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த வேர்ட்ஸுக்கு எனக்கு மீனிங்கே தெரில, அந்த 2 வேர்ட்ஸுக்கும். ஸோ அவன் வந்து சொன்னது என்ன அப்படின்னா, உனக்கு அந்த வேர்ட்ஸோட மீனிங், அந்த வார்த்தையோட மீனிங் தெரியாத போது அந்த சென்டென்ஸ், அந்த பேராகிராஃபில் வந்து அதை ரிப்பீட்டடாக வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ அந்த உனக்கு அந்த சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற உனக்கு அந்த இதே வராது. பேராகிராஃப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அந்த மைண்ட் செட்டோ இல்லை அந்த ப்ராக்டிஸோ உனக்கு வராது. ஸோ அப்போ உனக்கு முக்கியமாக வீக்காக இருக்கிறது என்ன அப்படின்னா ஒகேபுலரி தான். ஸோ ஒகேபுலரி மட்டும் நீ வந்து டெய்லியும் ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு சொன்னால், ஸோ அதுக்கப்புறம் நான் ஒகேபுலரி நிறைய ஃபோக்கஸ் பண்ணேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு 2 வருஷமாக வந்து நான் ஒகேபுலரி எடுத்துகிட்டு இருக்கேன். குறைஞ்சது ஒரு 1.5 வருஷமாவது இருக்குங்க ஒகேபுலரி நான் வந்து கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்கிறது, எவ்வளோ நிறைய ஒகேபுலரிஸ் எடுத்தாச்சு. அதை வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரீகால் பண்ணால் ஒரு 70 to 80% ஞாபகத்தில் இருக்குது. பட் ஆனால் அந்த 30% ஞாபகத்தில் இல்லாத விட்டுட்டு அந்த 70% ஞாபகத்தில் இருக்கு இல்லையா, அதுவே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய இதில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ செகண்ட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரீடிங் ஃப்ளோ. ஓகேங்களா? ரீடிங் ஃப்ளோ அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வேணும். ஏன்னா இங்கிலீஷோட பேட்டர்னில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒகேபுலரி ப்ளஸ் வந்து கிராமர், அதை தாண்டி மற்ற ஒரு சில விஷயங்கள் வந்து ரீடிங் ஃப்ளோ தான் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அவன் சொன்ன விஷயம் தான். இப்போ ஒரு 2 to 3 டேஸ்க்கு முன்னாடி கால் பண்ணப்போ சொன்ன விஷயம் அதுதான். ஸோ நான் வந்து அப்டேட் பண்ணுவேன், இந்த மாதிரி மார்க்கெல்லாம் வருது இங்கிலீஷில் மட்டும் இப்படி வருது, ஓகே அப்படி இப்படின்னு. ஸோ அப்போ அவங்க சொன்னது இது என்ன அப்படின்னா, சரி நீ வந்து ப்ராப்பராக ஒரு விஷயத்தை வந்து நீ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கே அப்படின்னா அதுவே வந்து உனக்கு மார்க் வரும். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸே வந்து உனக்கு வந்து மார்க் அப்படிங்கிறது கொண்டு வரும் அப்படின்னு வந்து சொன்னால். ஸோ ஆக்சுவலாக அது வந்து உண்மை. ஏன்னா வந்து எனக்கு வந்து நான் சில அட்டன் பண்ணும்போதே ஒரு சிலர் தெரியும் இது வந்து கரெக்ட் இல்லை அப்படின்னு. ஆனால் எனக்கு வந்து அட்டன் பண்ணும்போது ஒரு சில கொஷின்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா டவுட்டில் தான் இருக்கும். ஆனால் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அது ரிசல்ட் வரும்போது கரெக்டாகிடும். ஸோ இப்போ 10 வந்து ஒரு 2 தப்பாகுது. ஆனால் முன்னாடி இருந்த அளவுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த மோசமான நிலைமைக்கெல்லாம் இல்லை. ஸோ இது ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா ரெகுலராக கண்டினியூஸாக ப்ராக்டிஸும் பண்ணணும். ஸோ அடுத்தது வந்து எரருக்கு வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ எரருக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏதாவது ஒரு
வீடியோஸ் வந்து நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்குவேன் யூடியூப்பில் தான். ஓகேங்களா, 120 கிராமர் ரூல்ஸ் இருக்குது. நிமிஷா பன்சல் அவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆஸ்பைரிங் பேங்கர் அன்வேஷா அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களது. இல்லைன்னா அபித் சாரோட இது வந்து ஏதாவது ஒன்று டவுன்லோட் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ ஒன்ஸ் ஒரு எக்ஸாமுக்கு நான் பார்க்குறேன் அப்படின்னா அந்த வீடியோ தான் வந்து இன்னொரு எக்ஸாமுக்கும் அடுத்த எக்ஸாமுக்கும் அதே பார்ப்பேன். ஓகேங்களா, ஏன்னா வந்து ஸோ ஒரே சென்டென்ஸில் ஒரே மாதிரி வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகும். ஓகேங்களா, ஸோ அது எப்படின்னா நோட்ஸ் நம்ம எடுத்து இந்த டைம் ரிவைஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட் டைமை விட்டு ஒரு அடுத்த எக்ஸாமுக்கு ரிவைஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த வீடியோ ஆக்சுவலாக சொல்ல போனால். ஸோ அந்த மாதிரி தான் நான் பண்ணுறேன். நான் நிறையா வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா யூடியூப் வீடியோஸ் இப்போ பார்க்குறதில்ல. ஓகேங்களா, அதிகபட்சம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அபித் சாரோட தான் பார்க்குறேன். அதை தாண்டி மற்றபடி வேறு எதுவும் யூடியூப்பில் வந்து நான் பெருசாக பார்க்குறதில்ல. மெயினாக வந்து ஒகேபுலரி டெய்லியும் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் எடிட்டோரியல் வந்து மேக்ஸிமம் ஏதாவது ஒன்று ரீட் பண்ணிடுவேன். எடிட்டோரியல் இல்லை அப்படின்னாலும் ஏதாவது ஒரு நியூஸ் வந்து ரீட் பண்ணிகிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் மார்க் டெஸ்ட் வந்து போட்டு அனலைஸ் பண்ணுறது. ஓகேங்களா, ஸோ மார்க் டெஸ்ட்லேயும் புதுசாக ஒகேபுலரிஸ் வரும், அதையும் வந்து எடுத்து எழுதி வச்சுக்கிறது. ஸோ நமக்கு வந்து எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கிறோமோ இல்லையோ, நம்ம எடுத்து எழுதுனாலே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அது வந்து ஏதோ ஒரு இடத்துல சப்கான்ஷியஸாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அது இருக்குது அப்படிங்கிறது வந்து ரிசல்ட்டில் ஒரு அளவுக்கு தெரியுது. ஸோ அதனால் வந்து இதுதான் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த லெவலுக்கு இருக்கீங்க, எந்த லெவலில் இருக்கீங்க, எதில் வீக்காக இருக்கீங்க, ஒகேபுலரிலையா இல்லை ரீடிங் ஸ்கில்ஸ்லையா கிராமர்லையா, ஸோ எந்த இதில் வந்து வீக்காக இருக்கீங்க அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து வரும். ஓகேவா, பிளைண்டாக வந்து நான் சொல்கிறதுனாலையோ இல்லை வந்து இன்னொருத்தர் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எது வீக்கான இது அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி அதில் ஒர்க் பண்ணுங்கள். ஓகேவா, ஓகே. ஸோ நான் வந்து அவ்வளோ என்ன சொல்கிறது, நல்ல மார்க் வருது அப்படின்னு சொல்லி நான் இங்கிலீஷில் வந்து நான் சொல்லலை. மெயின்ஸோட என்னோடய இங்கிலீஷ் செக்ஷன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து காரி துப்பிடுவீங்க. அந்த மாதிரி தான் வந்து என்னோடய இங்கிலீஷில் வந்து மெயின்ஸுக்கு வந்து வருது. ஓகேங்களா, ப்ரிலிம்ஸில் வாங்குறது வந்து அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ நீங்கள் மெயின்ஸுக்கு வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் நானும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் ஒரு சிலருக்கு வந்து ப்ரிலிம்ஸே வந்து வரல அப்படின்னு ஃபீல் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கான இது வந்து இதுதான். ஓகேங்களா, ஸோ அதனால் ஒரே லூப்பில் வந்து மார்க் வரலன்னு தெரிஞ்சும் வந்து அதை ட்ரை பண்ணிட்டு இருக்காதீங்க. ஓகேவா, டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்கள், அனலைஸ் பண்ணி. ஸோ அப்போ தான் வந்து மார்க் அப்படிங்கிறது வரும். ஓகேவா, ஓகே. ஸோ அவ்வளோதான் வீடியோ. ஸோ வேறு ஏதாவது கருத்துக்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம். டாடா, பை பை.